எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரசமும் ஒரு பொரியலும் தான் செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம தக்காளி பழம் எல்லாம் போடுறது இல்லைங்க. சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்துங்க. அது நல்லா கரைச்சி இந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்தலாங்க. 4-4.5 டம்ளர் தண்ணி சேர்த்தலாங்க. இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போ இதை வச்சு உப்பும் போட்டாச்சு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. பொடி இருந்தால் நீங்கள் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து மிளகு, சீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் இந்த செலவெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது போட மாட்டேங்க. பூண்டு வந்து நான் எப்போவுமே தட்டி தான் எடுத்துக்குவேங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 2 இலை எடுத்து வாசத்துக்கு வேண்டி 2ஆக கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. கொத்தமல்லி தலையும் அப்படி தாங்க கொஞ்சம் நல்லா இப்படி கிள்ளி பிச்சு போட்டுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் கரைக்கணுங்க. ஹைலைட்டு பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். தாளிக்கு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க, சின்னதாக ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. உளுந்து பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தும்போது கொதிக்கிறக்கு விட மாட்டோம். இப்போ புளி தண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொதிக்கிறக்கு விட்டுருக்குறோம். ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து நம்ம வெங்காய பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இதுக்கு வந்து 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சன்னமாக இருந்தால் தாங்க சீக்கிரம் வதங்கும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பொரியல் செய்கிறதுக்கு காய்கறிகள் இல்லைன்னா கூட வெங்காயம் இருந்ததுன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் சாம்பார் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கட்டுங்க. ஒரு 4-5 வாட்டி நம்ம கலந்து விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. வெங்காய பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க.